குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோல வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா பொசிஷன் வெக்டார். பொசிஷன் வெக்டார் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே லாஸ்டா பார்த்த வீடியோல வந்து யூனிட் வெக்டார்னா என்ன, ஜீரோ வெக்டார்னா என்ன, அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது வெக்டார்னா என்னங்கிறத வந்து அல்ஜிப்ரிக் அதாவது மாடர்ன் அல்ஜிப்ரா அந்த லைன்ல பார்த்தோம். வெக்டார்னா என்ன, ஸோ இதோட டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ்னா என்னங்கிறத வந்து கொஞ்சம் டீடைலா பார்த்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூஸ் தான் வீடியோ. இதுல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொசிஷன் வெக்டார். பொசிஷன் வெக்டார்னா என்ன, ஸோ அதோட டெஃபினிஷன். அதாவது இதெல்லாம் சின்ன சின்ன டூல் நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல இல்ல பிசிக்ஸ் இந்த மாதிரி கிராஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன டூல். இதோட இதெல்லாம் ஏன் யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொசிஷன் வெக்டார். பொசிஷன் வெக்டார்னா என்னன்னா சிம்பிளா ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன், அதுக்கப்புறம் உங்க டெஃபினிஷன் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்டா போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கீழே ஒரு வீட்டு கீழே இருந்துக்கிட்டு ஒரு மரத்துல உள்ள ஒரு ஃப்ரூட்ஸை நம்ம பாக்குறோம்னு சொல்லி நம்ம இருக்கிற பொசிஷன் வந்து அப்சர்வேஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஓ, நம்ம இருக்கிற பொசிஷன் வந்து ஓ. ஓகேவா? அடுத்து அந்த ஃப்ரூட்ஸ் இருக்கிற பொசிஷன் வந்து பி, நம்ம இருக்கிற பொசிஷன் ஓ, ஃப்ரூட்ஸ் இருக்க பி. ரெண்டுக்கும் நடுவுல ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு லைன் வரைஞ்சி ஸோ அதோட டைரக்ஷனை மென்ஷன் பண்ணா இட்ஸ் கால்டு பொசிஷன் வெக்டார். அப்படி ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? சரி, வாங்க டெஃபினேஷன் குள்ள பார்க்கலாம். என்ன சொல்றாங்க, நான் சொன்ன அந்த ஸ்டோரியை தான் அங்கேயும் சொல்லியிருப்பாங்க. இப்போ பாருங்களேன், பொசிஷன் அந்த எய்தர் பாயிண்ட் ஒன்று அப்சர்வ் பாயிண்ட், இல்லை என்று சொன்னால் அது பொசிஷன் பி, பொசிஷன் பாயிண்ட். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் வரக்கூடிய ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு லைன் இல்லைன்னா ரெண்டுக்குள்ள ஒரு ரிலேஷன். ஸோ கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன் தான் பொசிஷன் வெக்டார்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இதோட எஸ்ஐ யூனிட்ஸ். எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எஸ்ஐ யூனிட் வந்து உங்களுக்கு வந்து மீட்டர். எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர். அதுவும் இல்லாம தேர்ட் ஒன் பாருங்க, ஒரு கிராஃப். இந்த கிராஃப் இப்ப நான் என்ன சொல்ல எல்லாத்தையும் இந்த கிராஃப்ல மென்ஷன் பண்ணலாம். ஓங்கிறது வந்து அப்சர்வேஷன், பிக்கும் வந்து பொசிஷன். இப்ப நான் ரெண்டு மரத்துல உள்ள ஃப்ரூட்ஸ் பாக்குறோம் நினைக்க, ஃபர்ஸ்ட் பி, ரெண்டாவது கியூன்னு வச்சுக்கிட்டு ஸோ ரெண்டு நம்ம ஸ்டேஜ் வந்து ஒரு அப்சர்வேஷன் ஸ்டேஜ் வச்சுக்கிட்டு இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய, அதாவது பிங்கிற பாயிண்டி ஓங்கிற பாயிண்டி, பீனா என்னன்னு வச்சுன்னா ஓனா ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வெக்டர் தான் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல நம்ம இன்னொரு டாபிக் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.